கூட்டி வந்துட்டீங்க, அதனால துண்டு கொண்டு வந்துட்டீங்களா? இந்த மாதிரி பேசினா தான் அப்புறம் எரிச்ச வர்றது. எது பேசினாலும் உள்குத்தாவே பேசி பழகாதீங்க. துண்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த பொன்னாடை போத்தி வரவேற்று. சரி, ராஜ்குமாரனே காணுமே இருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லலான்னு பார்த்தேன். ஆள் லாப்ப சொல்லி என்ன பண்றது? எதுக்கு இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய ஒரு ராஜ நடிகர். அப்போ எத்தனையோ ராஜ நடிகர் இருக்கும் பொழுது என்னை தேர்வு செய்திருக்கிறாரு இங்கே போடணும் அப்படின்னா அதுக்கு நன்றி சொல்லணும்ல. ஊர் பொதுமக்களுக்கும் அவருக்கும் நெஞ்சார் நன்றி. அவரும் நானும் அதில் பதிவாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்குறாரு. இதை மட்டும் கட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிருங்க. சரி மாப்பிள்ள, இப்போ உங்கள் தங்கச்சியை பேசி முடிக்கலான்னு தான் நான் வந்தது. சரி, நீங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க, அந்த பிள்ளை வளராமே இருக்க தங்கச்சி ஏன் அது என்ன வளர்க்காம இருக்கலையா? யார் சொன்னா தங்கச்சிக்கு வளரலன்னு? என் தங்கச்சி அது எவ்வளோ இருக்குல்ல, இப்படி ஒரு நெளிவு நடந்தே நீங்கள் அதுக்கு தெரியாது. வந்ததுலேருந்து அம்மா குறிச்சு நேற்று பொம்பளை பிள்ளைட்ட நாகரிகமாக நடந்துக்க மாட்டீங்களா? ஏன்னா இந்த பக்கம் ஆமாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எதுக்கு? அதாவது பெண்ணுன்னா பெண்ணும் பூவும் ஒன்று இருக்காங்க. பெண்மைனா மென்மையாக நம்ம பயன்படுத்தணும். ஏ பக்கி, என்ன நடக்க அரப்பது நாயே? வள்ளி இருக்கட்டும். வள்ளியா? அது அங்கே இருக்கு. அங்கே வீட்டில் விட்டு வந்துட்டீங்களா? இல்லை உள்ளதா இருக்கு. இது வள்ளியோட தோழி. வள்ளி உள்ள இருக்குன்னா எதுவும் வியாபாரம் பார்த்துச்சா? அப்படி அல்ல. சரி, அந்த உள்ள அல்ல. உள்ள போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. திணைக்காவல் பார்த்துக்கிட்டு இருக்கு உள்ளுக்கு. இப்போ அந்த நீங்கள் அந்த பிள்ளை காவல் அந்த பிள்ளைய விட்டீங்க, நீங்கள் வந்துட்டீங்க, அங்கே ஏதாவது ஆபத்து நேரத்தில் அப்படி அல்ல. யாரோ என்னை மீறி அந்நிய ஆளுமை கேட்கல. நான் போய் அதை போகக்கூடாது. நில்லுங்கள் இல்லுங்கள் மண்டையில் இருமா, அப்புறம் பேசிக்கலாம் போகும்போது. மச்சான், இதில் என்னன்னா உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன். நீங்கள் உண்மையே சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பெரும்பாலும் பொய் சொல்ல மாட்டோம். என்னைக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம், அப்படியே சொன்னாலும் கூட அதை பொய்யா நினச்சி. ஆமாம், ஒட்டு மீசி வச்சிருக்கிய பார்த்துட்டீங்களா? ஐயா அசிங்கம் இல்லை. நான் என்ன மாதிரி உண்மையான மீசி நினச்சிட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு. ஐயா எங்க முகத்தை துடைக்க பார்ப்பதில்ல. எதுக்கு வேர்த்தா தான் துடைக்கணும், சும்மா முகத்தை துடைப்பாங்களா? நான் மீசியை பார்த்தோன்னா ஆம்பளை ஆள் நினச்சிட்டு இவ்வளோ நேரம். மாப்பிள்ள, அந்த பிள்ளை வள்ளியை கல்யாணம் பண்ணாமே வச்சிருக்கீங்களே, வேற ஏதாவது நோக்கத்தில் இருக்கீங்களா? என்ன நோக்கம்? அதாவது விட்டுட்டு இருக்க முடியாது, நம்ம கூட அந்த பிள்ளை இருந்துட்டோம். கண்டிப்பா அதே நோக்கம். நிறைய பொம்பளை பிள்ளைய சொல்லுதுல்ல, வீட்டோட மாப்பிள்ளையா அதான் கிடைக்குமான்னு பார்க்குறான். எவனாவது எழுச்சா போய் கிடப்பானா? என்ன மச்சான், நீங்கள் இருக்கல, எனக்கு என்ன கவலை? அதுக்கெல்லாம் நீங்கள் வேற ஆளை பாருங்க. ஏன் வாய் அந்த வாய் இல்லை மச்சான். நான் சொல்லுங்க, இந்த தங்கச்சி வீட்டை விட்டு போச்சுன்னா மகாலட்சுமி வீட்டை விட்டு போயிருந்து எங்கள் அப்பா வெளியே அனுப்ப மாட்டேங்கிறார். ஒரு சில பொம்பளை பிள்ளை அப்படிதான் சொல்லும், அப்பா அம்மா நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் உங்களோட முதலாக ஓடிடாது. அந்த பிள்ளை தான் அங்கிட்ட ஒரு வாரத்திலே அவனாவது கிளப்பிட்டு போயிருக்கு. ஆமாம், அதனால வள்ளியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பிள்ளை யாரையும் கூட்டிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி நான் கூட்டிட்டு போயிடுறேன். அதுதான் நல்லது. பொசுக்கு அப்படி நடந்து வச்சுனா தப்பா. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? நாங்கள் எப்படி தங்கச்சி கல்யாணம்? பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது பொய் சொல்றீங்களா? யாரு பிள்ளைய? ஏங்க தங்கச்சியை கட்டி கொடுக்காம நாங்கள் கல்யாணம் பண்ணுறது? நீங்கள் வள்ளி தெரியாது, பொய் சொல்றீங்க. அந்த பிள்ளைகிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, எங்களுக்கு கல்யாணம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் குடும்பம் நடத்துகிறோம். அப்போ நான் சொன்ன உண்மையா இல்லையா? நீ இல்லைங்கிற குடும்பமாக நடக்கிறான். ஒரு நல்ல கூட்டு குடும்பமாக. வள்ளியை கூட்டு வரலாம் முடியாதா? அதுவே தயாராக வந்து நிற்கிது. நீங்களும் கூப்பிடணும்ல நமக்கிட்டே. உங்க வேலை, நீங்க கூப்பிடுறங்க. கூட்டியாந்து விடுறேன், பேசாம இருங்க. அப்புறம் என்ன? தங்க தட்டெல்லாம் கேட்குது. சின்ன செட்டு முள்ளி முட்டு வைக்கம் வெட்டு வந்துவிடு, தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒண்ணே ஒண்ணு தந்துவிடு. எத்தனையோ காலமா மொத்தமாக போகுமா, முத்தமீர வேகமா முத்தரவே வேணுமா. எத்தனையோ காலமா மொத்தமாக போகுமா, முத்தமீர வேகமா முத்தரவே வேணுமா. பெண்ணழக வரவழைச்சு அந்த வெண்ணிலவில் இருந்து வச்சு, பெண்ணழக வரவழைச்சு அந்த வெண்ணிலவில் இருந்து வச்சு, கண்ணத்துல தரவில்லையோ நீயோ ஒண்ணு ஒண்ணு பெறவில்லையோ. கண்ணத்துல தரவில்லையோ நீயோ ஒண்ணு ஒண்ணு பெறவில்லையோ. மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு, மருவி அழைக்கும் மயக்கம் இருக்கும் வளர்ந்து வரும் ஆசை வெறியோடு. மண்மகன் வந்தாட்டே ஓடி காதலர் கண்ணும் நெஞ்சும் படட் படட் படட். அம்மா 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 அம்மா.
தமிழ் நெஞ்சுக்குள்ள ஆளவிடு மெல்லுக்குள்ளும் மெல்லி கொண்டே கண்ணி கொஞ்சம் பேசுவிடு அஞ்சு பெண்ணை வஞ்சி தமிழ் நெஞ்சுக்குள்ள ஆளவிடு புத்தனகை மோகமும் அத்திவரை மோதிரம் வாங்கி வந்து போடணும் மாலை கொண்டு சூடணும் புத்தனகை மோகமும் அத்திவரை மோதிரம் வாங்கி வந்து போடணும் மாலை கொண்டு சூடணும் கல்யாண தேதி குறித்து உன்னை பொண்ணான கையை பிடிச்சு ஓ கல்யாண தேதி குறித்து உன்னை பொண்ணான கையை பிடிச்சு சம்சாரம் என்று சொல்லணும் நீயோ அளவோடு உள்ள வேறணும் சம்சாரம் என்று சொல்லணும் நீயோ அளவோடு உள்ள வேறணும் மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை பொழுதோடு மருவி எழுக்கும் மயக்கம் இருக்கும் வளர்ந்து வரும் ஆசை பொழுதோடு மன்மதன் வந்தார் பேரோடு இங்கே காதலர் கண்ணம் அண்ணா அம்மா என்னை அடைத்த காரணம் ரொம்ப நேரம் எம்ஜிஆர் பாட்டு கேட்டதுனால இந்த பாட்டு வாடணும் அண்ணா என்னை அழைத்த காரணம் ஏது எங்களை நாடகம் நடத்த விடாம அடிக்க போறீங்க அது மட்டும் தெரியுது சரி மான நீங்க பாத்தீங்களா நீ பாத்தியாமா நீ கட்டாயமா பாத்துருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும் அண்ணா என்ன பொம்மை அண்ணா என்ன பொம்மை சரி ஐயா வணக்கம்